ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து கிள்ளி வச்சுருக்கணும். அந்த நிறம்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலப்பருப்பையும் அதில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. குறைன்னு அரைக்கணும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு 2 வாழைப்பூவும் கடலப்பருப்பையும் போட்டுடணும். ஒரே கிண்ணத்தில் போட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, உப்புலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டு பால் மாதிரி ரவுண்டாக உருட்டி ஒரு வெத்தலையோ இல்லை வாழை இலையிலையோ வந்து உருட்டி தட்டி வடை எப்படி தட்டுவோமோ அது மாதிரி தட்டி எண்ணெயில் சூடாக இருக்க எண்ணெய் கடாயில் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான வாழைப்பூ வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.